அதாவது ஒரு காலத்துல படிச்சாலே தீட்டுன்னு சொன்ன காலத்துல நீ படிக்காட்டி தான் தீட்டுன்னு சொல்லி பள்ளி கல்லூரிகள் திறந்து விட்ட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்றைக்கும் போற்றுதலுக்குரியது. படித்தாலே தீட்டு என்று கூறி வந்த காலத்தில் படிக்காவிட்டால்தான் தீட்டு என்று படிப்பின் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் கொண்டு வந்த பெருமை கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களையே சாரும் என புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ்நாடு மாநில துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சென்னை சேத்துப்பட்டு கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் வருடாந்திர முன்னாள் மாணவர்களின் ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பள்ளி இன்னும் 10 ஆண்டுகளில் 200வது ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் கல்வி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பள்ளியில் படித்தவர்கள் இன்று உலக அரங்கில் பல்வேறு நிலைகளில் உயர்ந்தும் சாதித்தும் வருகின்றனர். பெற்றோர்கள் செய்த குலத்தொழிலை குழந்தைகளும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஒருபோதும் செயல்படுத்த மாட்டார் என்றும், தமிழகத்தில் ஒரு மாணவருக்கு கூட கல்வி சேரவில்லை என்ற நிலை இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. படித்தாலே தீட்டு என்று கூறி வந்த காலத்தில் படிக்காவிட்டால் தான் தீட்டு என்று படிப்பின் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் கொண்டு வந்த கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்பு அளப்பரியது. கல்வி ஒன்றே அழியாத சொத்து. படிச்சாலே தீட்டுன்னு சொன்ன காலத்துல நீ படிக்காட்டி தான் தீட்டுன்னு சொல்லி பள்ளி கல்லூரிகள் திறந்து விட்ட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்றைக்கும் போற்றுதலுக்குரியது. இது சாதாரண பள்ளி இல்ல, நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை உருவாக்கின பள்ளி இந்த பள்ளி. இந்த பள்ளி இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல 200வது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கு. அது மட்டும் இந்த பள்ளியுடைய சிறப்பு இல்லை. ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையில் இருக்கிற மாணவர்கள் படிக்க ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும்னு நினைச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த எண்ணத்தை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும். படிச்சாலே தீட்டுன்னு சொன்ன காலத்துல நீ படிக்காட்டி தான் தீட்டுன்னு சொல்லி பள்ளி கல்லூரிகள் திறந்து விட்ட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்றைக்கும் போற்றுதலுக்குரியது. அதனாலதான் இப்ப டெல்லியில் உட்காந்துக்கிட்டு மாணவர்களை எப்படி பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேற்றலான்னு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டம் என்னன்னா, திருப்பி குலக்கல்வி, அப்பா என்ன வேலை பார்த்தாரோ தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலையை பாரு அப்படின்னு ஒரு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்முடைய மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றத்துக்காக இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம். நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, எந்த காலத்திலையும் நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் துவங்க மாட்டோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளி கல்வியை நிச்சயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்விங்கிறது அழியாத செல்வம். படிச்சாலே தீட்டுன்னு சொன்ன காலத்துல நீ படிக்காட்டி தான் தீட்டுன்னு சொல்லி பள்ளி கல்லூரிகள் திறந்து விட்ட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்றைக்கும் போற்றுதலுக்குரியது. பொது மேடை நிகழ்ச்சியில் பகிரங்கமாக கிறிஸ்தவர்களின் கல்வி சேவையை பாராட்டியுள்ள இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டுள்ளது. தன்னை போல் பிறனையும் நேசி என்று இயேசு பெருமான் கூறிய கூச்சினை அடிப்படையாக கொண்டு தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற உயரிய நோக்கோடு கல்வியை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்ததில் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பை நாமும் பாராட்டியே ஆக வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.